வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பேக்கிங் ரெசிப்பியாக முருங்கைக்கீரையும் வாழைக்காவும் செய்யலாம். நான் ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவிட்டு அதை பேனில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறேன். 2 வரமிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வேக வச்சுருந்த வாழைக்காவும் அதில் சேர்த்துட்டு காரத்துக்காக சாம்பார் பொடியும் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதோட பச்சை வாசனைலாம் போய் செவந்து வந்த பிறகு அது மேலே கொஞ்சமாக 5 பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுறேன். அவ்வளோதாங்க, வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரை செய்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு கீரை கடையிற சட்டியில் சேர்த்துக்கிட்டு தண்ணி, கொஞ்சம் எண்ணெய், மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். அது வேகட்டும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிருக்கேன். 2 வரமிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சிட்டு சுத்தம் பண்ணி கழுவி இந்த மாதிரி போட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன். அது வெந்த பிறகு நமக்கு இங்கே பருப்பும் நல்லா வெந்துருச்சு. வேக வச்சுருந்த முருங்கைக்கீரையை எடுத்து பருப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு அதையும் அந்த முருங்கைக்கீரையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை கடையலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மத்தால லேசாக இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுடலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டிருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கடையலும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான லஞ்ச் பேக்கிங் ரெசிபி இது. ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.